இன்னைக்கு நாம 2023ல போன வருஷம் ரிலீஸ் ஆன மசோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான தெலுங்கு ஹாரர் படம் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சுன்னு பார்க்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இந்த பேய் யாரு, எதுக்காக இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள வந்திருக்கு, இந்த பேயை அந்த உடம்புக்குள்ள இருந்து ஓட்ட என்ன மாதிரியான கஷ்டம்லாம் பட்டாங்க, அந்த பேயுடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வர வர தெலுங்குல சும்மா அட்டகாசமான படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பார்க்காத இன்னமும் போடாத ஏதாவது படங்கள் உங்க கண்ணில் மாட்டினா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நானும் போட ட்ரை பண்றேன் உங்க பேரோட சேர்த்து. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே கரும்பு காட்டுக்கு நடுவுல ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. ஒரு அண்ணன் தம்பியை காமிக்கிறாங்க. அண்ணன் போயிட்டு தம்பி எழுப்பி நம்ம இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் தான் போற, நான் வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லும் போது நீ எங்க போற, நீங்க இருந்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்க, நீ முதல்ல போ, பின்னாடியே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே விளக்கான் பண்ணிட்டு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க என்னமோ அமானுஷ்யமா நடக்குது. அண்ணா இங்க என்ன விஷயம் தான் ஆகுது, இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்கும் போது, டேய் கொஞ்சம் வாய மூடு ஷூ அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றீங்க, ஏன் நான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நல்லா நோட் பண்ணு, இவ்வளவு நேரம் தவளை கத்துறது பூச்சி கத்துற சவுண்ட்லாம் கேட்டுச்சு, இப்போ எந்த சவுண்டுமே இல்லாம ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கு, நீ நோட் பண்ணியா அப்படின்னு சொல்லும் போது விளக்கு அணையுது. இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணுடைய உருவம் தெரியுது. டேய் தம்பி ஓடுறா அப்படின்னு சொல்ல அந்த தம்பி ஓட ஆரம்பிக்கிறான். அண்ணன்காரன் கத்தி எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணு கூட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த மர்மமான பெண் உருவம் இந்த அண்ணன்காரனை அட்டாக் பண்ணுது. இந்த பக்கம் தம்பி ஓடிட்டே இருக்கும் போது தம்பிய கூட யாரோ அட்டாக் பண்றாங்க. ஏதோ ஒரு மர்மமான விஷயம் அட்டாக் பண்ணு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே நர்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு நீர் சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுடைய கதவை போயிட்டு தட்டும் போது ஒருத்தர் வெளியே வராரு. இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 பேரு அடிபட்டு கீழே ஊந்து கிடக்குறாங்க பாத்தீங்களா, அவருடைய அண்ணன் தான். அதாவது இவர் தான் மூத்தவர். என்னமா நர்கீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மா சித்தப்பாவை தூக்கிட்டு காட்டுக்குள்ள போயிட்டாங்க, அந்த காட்டு பங்களாக்கு போயிருக்காங்க அப்படின்னும் போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. நானும் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பின்னாடி ஏறி உட்காந்துட்டு போக இவங்க வண்டியை வேகமா ஓட்டிட்டு போறாங்க. மழை பெய்யுது. இதே டைம்ல ஒரு மரம் உடைஞ்சி இவங்களுக்கு மேல விழுந்து இவங்களுக்கு செமையா காயம் படுது. முக்கியமா அந்த பொண்ணுடைய ஒரு கண்ணுல செமையா காயம் பட்டு அந்த ஒரு கண்ணே தெரியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அந்த கோட்டைக்குள்ள காமிக்கிறாங்க. ஒரு சூனியக்காரி உட்கார்ந்து ஏதோ சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்கா. 2 பேரை அட்டாக் பண்ணா பாத்தீங்களா, அதுல ஒரு பையனை தலைகீழா கட்டி தொங்க விட்டு வச்சிருக்கா, இன்னொரு பையனை கட்டி போட்டு வச்சிருக்கா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 10 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த நீர் சாச்சா இருக்காரு பாத்தீங்களா, இவரு கத்தியோட ஏதோ ஒரு பஸ்ல போயிட்டு இருக்காரு. இவரு கூடவே நர்கீஸும் வந்துகிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் கிளம்பி ஏதோ ஒரு இடத்துக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு இவங்க யாரையோ தேடுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க என்னமோ அமானுஷமா நடக்குது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஒரு வீட்டுக்குள்ள செமையா நாத்தம் அடிக்குது, என்ன விஷயம்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. போலீஸும் கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்க ஒரு மரத்துல ஒரு பொண்ணை கட்டி போட்டு பயங்கர கொடூரமா உடம்புழுக்க கத்தியால குத்தி கொலை பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. அதாவது 2023ல காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்து வீட்டுக்கு வந்து ஒரு எலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியை அடிச்சு புடிச்சுக்கிட்டு இருக்காரு. நாசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. நாசியாவுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. நாசியாவுடைய அம்மா புருஷன் இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ கூட ஒரு கடையில கடனா சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கும் போது வீட்டுடைய ஹவுஸ் ஓனரு, நீங்களும் வாடகை கொடுத்து 3 மாதங்கள் ஆகுது, நான் வந்து பார்க்கும் போதெல்லாம் வீட்டை பூட்டி வச்சிருக்கீங்க, எங்க போறீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, எப்பதான் வாடகை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துடுறேன், இன்னமும் என் ஸ்கூல்ல இருந்து சம்பளமே கொடுக்கல, சம்பளமே ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்து வீட்டுல இருக்காரு. இவங்களுக்கு ஏதாவது உதவி அப்படின்னா வருவாரு. நம்ம ஹீரோக்கு ஏதாவது உதவி அப்படின்னா இவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு கூடிய சீக்கிரமே ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கான். கிடைச்சிரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. போற வழியில ஒரு பாய் வந்துட்டு, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன், 100 ரூபாய் காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. நான் உனக்காக தர்காக்கெல்லாம் போயிட்டு பிரார்த்தனை பண்ண போறேன், ஒழுங்கா காசு கொடு, அப்பதான் உனக்கு வந்துட்டு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் காசு கொடுக்குறாரு. அந்த பாயும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு. நம்ம ஹீரோ கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கூடவே 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாத்தையும் பேசிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு பக்கத்துலயே ஒரு கண்ணாடிக்கார ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரு
மச்சான் நீயும் மீமி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மாதங்களா ட்ரை பண்ணிட்டு இருக்க, உனக்கு அந்த பொண்ணை பிடிக்குது, பேச ட்ரை பண்ற, ஆனா பேச மட்டும் மாற்றிய மச்சான், எப்பதான் பேச போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னைக்கு அந்த பொண்ணுடைய பர்த்டே, இன்னைக்கு நான் கண்டிப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரீட்டிங் கார்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொண்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு வராரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல இருக்காங்க, பாடம்லாம் நடத்தி முடிச்சுட்டு இன்னொரு டீச்சர் கிட்ட போயிட்டு இந்த மாசம் எப்பதான் நமக்கு சம்பளம் கொடுப்பாங்க, இவங்க எப்போ சம்பளம் கொடுக்க போறாங்களோ, நான் எப்போ வாடகை கொடுக்க போறணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுடைய புருஷன் வந்திருக்கான். அவன் வந்து கையை நீட்டி காசு கேட்கிறான். இவங்களும் வேற வழி இல்லாம காசு கொடுத்துட்டு வராங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாரு, பேசி பழகுறாங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்படியோ அந்த பொண்ணு கிட்ட பேசி ஒரு நாள் வீட்டுக்கே கூட்டிட்டு வராரு. ரெண்டு பேரும் உட்காந்து ஒயின்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு பேசிட்டே இருக்கும்போது அப்படியே கரண்ட் கட் ஆகுது. என்னடா இந்த டைம்ல கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேண்டில் எல்லாம் கொளுத்துறாங்க. அந்த கேண்டில் வெளிச்சத்துல பார்க்கும்போது அந்த பொண்ணு அப்படியே செம ரொமான்டிக்கா இருக்கா. நம்ம ஹீரோ பேசிட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகும்போது யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. இந்த டைம்ல யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு கதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க ஹீரோயின் வந்திருக்காங்க. ஏமா என்னமாச்சு இந்த டைம்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. ஹீரோயின் ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்காங்க, பயங்கர பதட்டமா இருக்காங்க. நீலம் மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கோபி தம்பி நீங்க கொஞ்சம் என் வீடு வரைக்கும் வர முடியுமா, ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது சரி ஓகே நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்க போந்து அப்புறமா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் அர்ஜென்ட்டா அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு வரேன், ஏதோ உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரா அந்த லேடி, அவங்க பாட்னு வராங்க, ஏதோ உதவி அப்படின்னு சொல்றாங்க. நீயும் என்னை விட்டு கிளம்புற, நான் மட்டும் இங்க தனியா உட்காந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு நல்ல மூட்ல இருந்திருப்பா. அந்த மூட கெடுக்கிற மாதிரி ஹீரோ பேசும்போது ஐயோ போகாதமா போயிட்டு வந்துடுறமா அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் இப்பயே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. சரி ஓகே நீலம் ஆண்டி வேற கூப்பிட்டாங்க, என்ன விஷயம்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாரு. கரண்ட் கட்டா இருக்கு, ஓவர் இருட்டா இருக்கு, இருட்டுல எந்த விஷயத்தையும் தெளிவா பார்க்கவே முடியல. இந்த டைம்ல ஏதோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டு ஹீரோ பயந்துகிட்டே போறாரு. அப்போ திடீர்னு கரண்ட் கட் ஆகுது. அங்க யாரோ நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்து பயந்தே போறாரு. அங்க யாரு நிக்கிறா அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான். அக்கா என்னக்கா ஆச்சு, இந்த டைம்ல இங்க நின்னு ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை காமிக்கும் போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி வியடா பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு போல. நம்ம ஹீரோ பயந்துட்டு வெளியே ஓடி வராரு. உங்க பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது என்னடா தம்பி இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஒரு நிமிஷம் இருங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேய் பிடிச்சா என்ன விஷயம்லாம் பண்ணுவாங்க, பேய் ஓட்ட என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல பாக்குறாரு. நம்ம வேணா உங்க பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் தொடப்பக்கட்டையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு போயிட்டு தொடப்பக்கட்டையெல்லாம் காமிச்சு, நாசியா உனக்கு பசிக்குதாமா, இந்தாமா சாப்பிடுமா அப்படின்னும் போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி பயங்கர வித்தியாசமா ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு என்ன விஷயம் ஆச்சுன்னு தெரியல, சாப்பாடை புடுங்கி அப்படியே வெறித்தனமா சாப்பிடுறா. இப்ப அந்த பொண்ணு கொஞ்சம் அமைதியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றாங்க. டாக்டர் எல்லா டெஸ்டையும் பண்ணி பார்த்துட்டு இவங்க ரொம்ப நார்மலா இருக்காங்க, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாசியா உட்கார வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நேத்து நைட் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டிராயிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. டிராயிங் பண்ணி முடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. டிராயிங் பண்ணிட்டே இருக்கும் போது இவங்களுக்கு என்னமோ நடக்குது. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சுன்னே இவங்களுக்கு புரியல போல. நைட்டு என்ன விஷயம் ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்டயும் பேசுறாரு. நான் அந்த பொண்ணு கிட்ட பேசின வரைக்கும் நேத்து நைட் அந்த பொண்ணு வியடா பண்ண மாதிரி இல்ல சத்தம் போட்டு கத்தன மாதிரிலாம் எதுவுமே சொல்லவே இல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு தான் சொல்றா. சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. உங்க பொண்ணுக்கும் அந்த விஷயம் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணுக்கு நான் மாத்திரை ஊசி எல்லாம் கொடுக்குறேன், போக போக எல்லாமே சரியாயிடும். கண்ட்ரோல மீறி போச்சு அப்படின்னா கொண்டு வந்து அட்மிட் பண்றங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க, மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த ஊசி எல்லாம் போடுறாங்க. அந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் நார்மலா இருக்கிறா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு ஏஞ்சி வந்து நம்ம ஹீரோயினையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. இன்னமும் நம்ம பொண்ணு முழுமையா குணமாகல, கண்டிப்பா இந்த பொண்ணுடைய உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு மட்டும் ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயிட்ட இந்த விஷயம்லாம் சொல்றாங்க. நீ சொன்ன மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுது, நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா, உனக்கு பேய் ஓட்டுற மாதிரி யாராவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் எனக்கு யாரையும் தெரியாதுக்கா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நானே ஒரு சயின்ஸ் டீச்சரு, எனக்கு எப்படி
பேய் ஓட்டுறவங்களாம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த ஆசீர்வாதம் பண்ற பாய் ஞாபகம் வருது. நேரா போயிட்டு அந்த பாயை மீட் பண்ணி காசுலாம் கொடுத்து பேய் ஓட்டுறவங்கள பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரு ஒரு பேய் ஓட்டுற பாயை பத்தி சொல்றாரு. இந்த விஷயத்த ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி அந்த பேய் ஓட்டுற வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பாயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது உள்ளுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்றாங்க. உள்ளுக்குள்ள போகும்போது ஏதோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற விண்டோ வழியா உள்ளுக்குள்ள பாக்குறாரு. அது விண்டோ கூட கிடையாது, ஒரு பெரிய டோரு. அந்த டோருடைய ஓட்ட வழியா உள்ளுக்குள்ள பார்க்க ஒரு பொண்ணுடைய கை கால்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ஊன்னு கத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ பயந்தே போயிடுறாரு. அப்போ இந்த விஷயத்த இன்னொரு பாய் பார்த்துட்டு இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யார பார்க்க வந்தாங்களோ அவங்கள போயிட்டு மீட் பண்றாங்க. மீட் பண்ணி என்ன விஷயமாச்சோ எல்லாமே சொல்றாங்க. முக்கியமா நம்ம ஹீரோயின் என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குமோ அப்படின்ற டவுட் முதல்ல இவனுக்கு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது ஏன் உனக்கு அந்த டவுட் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கேக்குறாரு. ஏன் எதுக்குன்னா தெரியல, சின்ன வயசுல நான் உட்கார்ந்து படிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு என்னமோ கடிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு, தேல் எனக்கு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சேன். பார்த்தா என் கை கிட்ட ஒரு தேல் இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேலையே பார்த்தது கிடையாது, ஆனா தேல் தான் கடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசும் என்னுடைய வாயும் சொல்லுச்சு. அதே போல் தான் நாசியாக்கும் பேய் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தோணுச்சு அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த தாயத்தை கொண்டு போயிட்டு முதல்ல கட்டி விடுங்க, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா அமைதியா விட்டுருங்க. அப்படி இல்ல இந்த தாயத்து கட்டியும் எந்த விஷயமும் சரியாகல அப்படின்னா என்ன வந்து மீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து உங்க பொண்ணை பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இதை கட்டுறவங்களுக்கு சாமி நம்பிக்கை இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது உங்கள யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சாமி நம்பிக்கை இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு பொண்ணுடைய கையில அந்த தாயத்தை கட்டி விடுறாங்க. இப்போ எதுக்கு இந்த தாயத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம குடும்பத்துல எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு, எல்லா பிரச்சனையும் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மசூதிக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்கேன், அங்க இருந்த சாமியார் தான் இந்த தாயத்தை கொடுத்தாரு, நீ கட்டிக்கோ எனக்காக கட்டிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு கிண்டல் பண்ணிட்டு கையில அந்த தாயத்தை கட்டுகிறா. இப்போ இந்த பொண்ணுடைய கையில பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருக்கா. இது என்னமா பிரேஸ்லெட், எப்போ வாங்கின, எப்படி வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க இத நான் வாங்கல, என் ஃப்ரெண்டு தான் கொடுத்தா, ஏதோ பஜார்ல இருந்து 60 ரூபாய்க்கு வாங்கினாலாம், பார்க்க எப்படிமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு புதுசா தாயத்தெல்லாம் கட்டணும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலாய்க்கிறாங்க. என் வீட்டுல எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கா, என்னுடைய அம்மா தான் எங்கேயோ கோவிலுக்குலாம் போயிட்டு இந்த தாயத்தை வாங்கி வந்து கட்டி விட்டாங்க, எங்க அம்மா எதுக்காக வர வர இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னே புரிய மாட்டேங்குது, அவங்க சயின்ஸ் டீச்சர்னு சொல்ல எனக்கே ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்றா. அப்படி பேசிக்கிட்டே அந்த தாயத்தை கழட்டி போடும்போது அடி பாவி, அதுக்காக ஏண்டி தாயத்தை கழட்டி போட்ட, உன்னுடைய அம்மா ஏதோ ஒரு நம்பிக்கையில கொண்டு வந்து கட்டி விட்டுருக்காங்க அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாச்சும் வச்சுக்கலாம் இல்லையா, ஏன் கழட்டி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க இன்னொரு பொண்ணு கேட்கும் போது நீ போடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த தாயத்தை கழட்டினோடனே ஒரு மாதிரி வியடா மாறா. அங்க இருக்க ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு தாறுமாறா ஆடிட்டே இருக்கும் போது அங்க நீர் சாச்சா வராரு. ஏமா உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கும் போது இவருக்கு என்னமோ நடக்குது, அப்படியே பயந்துட்டு அங்கிருந்து ஓடுறாரு. ஓடினவருக்கு வாயில இருந்து ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது. இப்போ ஒரு கார் வந்து இவரை அடிச்சு தூக்குது, பயபுள்ள ஸ்பாட் அவுட் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மீமி கூட பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சுக்கோ, அன்னைக்கு நான் உன்னை வந்துட்டு அந்த மாதிரி தனியா விட்டு போயிருக்க கூடாது, ஒரு முக்கியமான வேலை அப்படின்னா போனேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும் போது இந்த பொண்ணும் பரவாயில்ல விடு, அடுத்த வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னா திரும்ப உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நம்ம ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் சேர்ந்துட்டு கோவாக்கு ஒரு ட்ரிப் போறாங்களாம், நீயும் நானும் சேர்ந்து போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது பாக்கலாம் அப்படின்னு சொல்றா. இதே டைம்ல அங்க இருந்து ஒரு லேடி நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பாக்குறா. யாரு இந்த லேடி, நம்மளையே ஒரு மாதிரி பாத்துட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பயத்தோட பாத்துட்டே இருக்க இப்போ டாக்ஸி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இங்க இருந்து கிளம்பி போறா. திரும்ப வந்து பார்க்கும்போது அங்க அந்த லேடியை காணோம். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நாசியாவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு கிளாஸுக்குள்ள போகாம எதையோ பத்தி யோசிச்சுட்டே நின்னுகிட்டு இருக்கா. கிளாஸ் டீச்சர் வெளியே வந்து ஏமா நாசியா இங்க என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு அப்படியே பேய பார்த்து பயந்து போன மாதிரி திரும்பி நிக்கிறா. உடம்பு முழுக்க பயங்கரமா வேத்து போயிருக்கு, கண்ணம்லாம் செவந்து போயிருக்கு, என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மூக்குல இருந்து ரத்தம் ஊத்துது. இந்த பொண்ணு மயக்கம் போட்டு கீழே விழுகிறா. நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் ஓடி வந்து இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் நல்லதாமா இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன், மத்தபடி எனக்கு ஒன்னும் கிடையாது, வாமா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறாங்க. படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது பக்கத்துல பார்த்தா இந்த பொண்ணை காணோம். இப்ப
அப்படியே ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் குப்பைமேட்டெல்லாம் தாண்டி இந்த அபார்ட்மெண்ட் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும்போது அங்க இருந்து குப்பை கோலத்துல இருந்து யாரோ எந்திரிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நாசியா தான். இத பார்த்துட்டு இவன் பயந்துட்டு ஓடுறான். என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடுறான். இவன் கத்துற சவுண்டு நம்ம ஹீரோயினுக்கு கேட்டு நம்ம ஹீரோயின் கண்ணை முடிக்கிறாங்க. பக்கத்துல பார்த்தா நாசியாவை காணும். என் பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஏதோ சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு பார்க்கும்போது அங்க அந்த பையன் கத்திக்கிட்டு ஓடி வரான். இப்ப நம்ம ஹீரோவும் முடிச்சு வெளியே வந்துட்டாரு. இவங்க வெளியே வந்து பார்க்கும்போது நாசியா அந்த குப்பைக்குள்ள இருந்து அப்படியே உடம்புழுக்க கரையோட ஒரு மாதிரி ரத்தத்தோட வெளியே வந்து நிக்கிறா. இத பார்த்துட்டு அம்மா செமையா அழுகுறாங்க. இப்ப அந்த குப்பைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் வெளியே வருது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த சாமியாரை கூப்பிட போயிருக்காரு. இந்த பக்கம் இந்த பொண்ணு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு கண்ணை முடிச்சு யாரோ என்ன பார்க்க வராங்க இல்லையா, அவங்கள என்ன பார்க்க விடாதீங்க, எனக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது, தயவு செஞ்சு நான் அந்த ஆளை பார்க்க விரும்பல, அந்த ஆளை இங்க இருந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேய் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. செமையா கத்துறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சாமியாரை கூப்பிட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டாரு. டேய் உன்னால என்ன என்னடா பண்ண முடியும், நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேய் வந்துட்டு சாமியாரை மிரட்டுது. இப்போ இவர் வந்து ஏதோ மந்திரம்லாம் சொல்றாரு. அந்த பேயை அடக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அந்த டைம்ல தான் இந்த பொண்ணுடைய கையில ஒரு மாதிரி வித்தியாசமான பிரேஸ்லெட் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த பிரேஸ்லெட்டை அவுக்க ட்ரை பண்ணும்போது அதுல என்னமோ ஒரு பயங்கரமான அமானுஷமான சக்தி, முக்கியமா இவரால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. இவருக்கே என்னமோ ஆகுது, ஏதோ இல்யூஷன்லாம் வருது. இதே டைம்ல டாக்டர் வந்துட்டு இங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் பொண்ணுக்கு பேய் ஓட்ட வந்திருக்காரு, இவரு என் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ஏமா கொஞ்சம் வாய மூடுமா, ஒரு சயின்ஸ் டீச்சரா இருந்துட்டு பேய் நாயின்லாம் உளறிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்கிருந்து வெளியே போயா அப்படின்னு சொல்லும் போது என்னால இதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, இது என்ன தான பெரிய சக்தி, நீங்க வந்துட்டு பெரிய பாயை தான் பார்க்கணும், நீங்க நேரா வந்து பெரிய பாயை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட் வரைக்கும் இவங்க உட்கார்ந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம், இது வந்துட்டு கண்டிப்பா நம்மள மீறின ஏதோ ஒரு சக்தி தான், அந்த பாய் சொன்ன மாதிரி நம்ம போயிட்டு பெரிய பாயை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையுமே சொல்லாம கொள்ளாம இந்த பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே கூட்டு போயிட்டாங்க. இவங்க பெரிய பாயை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிடும் போது அந்த பொண்ணு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இவங்க போயிட்டு பெரிய பாயை பாக்குறாங்க. அவரு பேய்லாம் ஓட்டிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணை உட்கார வச்சு சங்கிலியால கட்டி போட்டு பேய் ஓட்டிக்கிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி கொடூரமா கத்துறா, ஒரு மாதிரி பண்றா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினும் பயப்படுறாங்க. டேய் உன்னால என்ன கட்டுப்படுத்த முடியுமா, என்ன உன்னால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அந்த பேய் வந்துட்டு என்ன பயமுறுத்த பாக்குது. நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற விஷயமும் அந்த பேய்க்கு நல்லாவே தெரியும். உங்க பொண்ணுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்களும் எல்லாமே சொல்றாங்க. நீங்க ஏன் வரும்போது உங்க பொண்ணை கூட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் கூப்பிட்டேன், அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நம்ம வந்துட்டு பேய் ஓட்ட விஷயம் தான் பண்ணியாகணும், இந்த பேய் ஓட்டுதல் சடங்கு பண்ணோம் அப்படின்னா அந்த பொண்ணுடைய ரத்த சொந்தம் ரத்த உறவு 2 ஆண்கள் தேவை அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என் பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாது இல்லையா, நீங்க இங்க வர எல்லாருக்கும் உதவி பண்றீங்க, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், என் பொண்ணையும் சரி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லா பிரச்சனைக்கும் என்னால தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா முதல்ல என் ஒரு கேட்காத காதை தான் சரி பண்ணிருப்பேன், எல்லா பிரச்சனையும் சரி பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே இவங்க கிளம்பி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவால கோவாக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மீமிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி என்னால உன் கூட கோவாக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லும் போது என்னடா நீ வர அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கேன், இந்த டைம்ல இந்த மாதிரி கால் பண்ணி சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு செமையா திட்டி விட்டு போனை கட் பண்றா. இந்த பக்கம் ஹீரோயின் யாருக்கோ கால் பண்ணி உதவி கேக்குறாங்க. அந்த மனுஷன் என்ன சொன்னார்னு தெரியல, போனை கட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை ஹீரோ பார்த்துட்டு என்ன விஷயமாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பிரச்சனை எல்லாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாமியார் என்ன விஷயம் சொன்னாரு, உங்களுடைய ரத்த சொந்தம் 2 பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு இல்லையா, நீங்க வேணா போயிட்டு உங்க புருஷன் கிட்ட பேசி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்ல அந்த புருஷன் இவங்களை போட்டு பயங்கரமா அடிச்சு கொடுமைப்படுத்திருப்பான். அதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு வந்திருப்பாங்க. அந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா அவன் இந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான், நான் வேற ஏதாவது யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு அந்த பெரிய சாமியாரு நாசியாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது அந்த பொண்ணு அமைதியா படுத்துக்கிட்டு இருக்கா, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா, பெருசா எந்த அசைவுமே இல்ல. இப்ப அப்படியே வீடு முழுக்க சுத்தி முத்தி பாக்குறாரு. இந்த வீட்டுல இருந்து பார்க்கும்போது பக்கத்துல ஒரு பாழடைஞ்சு போன மாதிரி ஒரு வீடு இருக்கு. இந்த வீட்டை பார்த்துட்டு இந்த வீட்டுல யாராவது ஸ்டே பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வீட்டுல யாருமே ஸ்டே பண்ணல, பல மாதங்களா பல வருஷங்களா அந்த வீடு அப்படியே தான் கிடக்குது அப்படின்னு சொல்லும் போது சரி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கும்
வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் நடுவுல ஏதோ ஒரு பாதை இருக்கு, இந்த பாதையை யாரெல்லாம் யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சில நேரங்கள்ல எல்லாருமே அந்த பாதையை தான் யூஸ் பண்ணுவோம், நேரு வழியா வந்தா கொஞ்சம் சுத்திட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய வீட்டுடைய பாதை வழியா தான் இந்த வீட்டுக்கு வருவோம், இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லும் போது உங்க பொண்ணும் இந்த பாதையை யூஸ் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நிறைய வாட்டி யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நான் போயிட்டு அந்த பாதையில என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய வீட்டு பக்கமா இருக்கிற பாதையா நடந்து போறாரு. நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ஏதோ ஒரு உருவம் தெரியுது, அதை ஒரு பார்த்து ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல ஒரு பழைய வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுல என்ன விஷயம் ஆச்சு, யாரு ஸ்டே பண்ணிருந்தாங்க, இது வரைக்கும் எதுக்காக அந்த வீட்டுல யாருமே குடி வரல, புதுசா பில்டிங் கட்டாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும், நீ போயிட்டு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லும் போது இவரும் போயிட்டு ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை பாக்குறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் பார்த்து ஏதோ விசாரிச்சுட்டு வந்து இந்த தாத்தா கிட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி மசோதா அப்படின்ற பொண்ணு மசோதாவுடைய புருஷனே அங்க இருக்கிற மரத்துல கட்டி வச்சு கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்கான், பயங்கர கொடூரமா கொலை பண்ணிருக்கான். அவன் எங்க போனா என்ன ஆனா அப்படின்லாம் தெரியல. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிச்சு பொச்சு வச்சிருக்காங்க. புதைச்சி வச்ச டெட் பாடியை 13 நாள் கழிச்சு யாரோ சமாதியை நோண்டி டெட் பாடியை தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயமாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெக்கார்டுமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்துட்டு இந்த மசோதா யாருன்னு தெரியணும், மசோதா யாருன்னு தெரிஞ்சாதான் நம்மளால இந்த பேயை அடக்க முடியும். நேத்து நைட்டு நான் அந்த வீட்டு பக்கமா போகும்போது இந்த பொண்ணை தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மசோதாவுடைய போட்டோவை நம்ம ஹீரோ காமிக்கும் போது போட்டோவை பார்த்துட்டு இந்த பெரிய சாமியார் சொல்றாரு, மசோதாவுடைய கையில ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்கு, இதே பிரேஸ்லெட்டை இந்த சாமியாரு நாசியாவுடைய கையிலயும் பார்த்திருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்காளே, அதை எங்க இருந்து வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வாங்கி கொடுக்கல, அதை யாரோ ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்ல இவர் ஏதோ யோசிச்சு பாக்குறாரு. சரி ஓகேமா, நீ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பெரிய சடங்கு பண்ண போறோம், அந்த சடங்குடைய முடிவுல நம்ம அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி போடணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினும் சேர்ந்துட்டு நாசியாவுடைய வீட்டுக்கு போறாங்க. நாசியா பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா, எனக்கு குணமாகும் அப்படின்ற நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, கண்டிப்பா குணமாயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எங்கேயோ வெளியே போறாங்க. இங்க பால் அடுப்புல வச்சுட்டு நீ கொஞ்சம் பாலை பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்படியே நாசியா கிட்ட பேச்சு கொடுக்கும் போது நீ எதுக்காக என்ன பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ என்ன பேசுற அப்படின்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. நீ எதுக்காகடா என்ன பத்தி அந்த வீட்டாண்டெல்லாம் போயிட்டு விசாரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேய் அப்படியே கிட்ட வந்து கத்தும் போது நம்ம ஹீரோ பயப்படுறாரு. இதே டைம்ல பால் பொங்குது அப்படின்னு சொல்லிட்டு பால் ஆஃப் பண்ண போறாரு. இப்போ நாசியா பின்னாடி வந்து நின்னுட்டு கத்தியால குத்த ட்ரை பண்ணும் போது கத்திய கையில பிடிக்கிறாரு, கை முழுக்க ரத்தமா இருக்கு. இப்போ இந்த பொண்ணை இந்த ரூம்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டு என்ன காப்பாத்துங்கன்னு ஓடுறாரு. நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. டேய் கோபி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கை முழுக்க ரத்தமா இருக்கு. நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கையில கட்டலாம் போட்டிருக்காரு. ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்திருக்காரு. மச்சான் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, அவங்க வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, உன்னுடைய சொந்த பந்தமோ அக்கா தங்கச்சியோ கிடையாது, உதவி பண்ணலாம் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே மாட்டேன், ஆனா முதல்ல உன்னுடைய உயிரை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் நீ உதவி செய் அப்படின்னு சொல்லும் போது டேய் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, அதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாக்குறேன், மத்தபடி ஒன்னும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க, ஒழுங்கா அமைதியா உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, இல்ல அப்படின்னா ஊர்ல இருக்கிற உன்னுடைய ஃபேமிலிக்கு கால் பண்ணி உன்னை மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல மச்சான் இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், ஊருக்கெல்லாம் கால் பண்ணாத அப்படின்னு சொல்ல இதே டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து கதவை தட்டுறாங்க. என்னக்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், இந்தா உனக்காக முதல்ல கறி குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்கும் போது நம்ம ஹீரோ வாங்கிட்டு அக்கா நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இதுக்கப்புறம் வந்துட்டு என்னால உங்களுக்கு உதவியா இருக்க முடியாது, அந்த சாமியார் கூட என்ன சொன்னாரு, உங்களுடைய ரத்த பந்தம் யாராவது கூட இருந்தா போதும், நாளா வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பரவாயில்ல தம்பி நீ உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இவரு பின்னாடியே போயிட்டு அக்கா நீங்க ஏதோ சொல்லணும்னு வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கொஞ்சம் காலம் போகுது, இவங்களும் யார்கிட்டயோ கேட்டு பாக்குறாங்க, யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ நோட் பண்றாரு, இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்றாரு. நம்ம ஹீரோக்குமே மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவங்களுக்கு நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய புருஷனை போயிட்டு மீட் பண்றாரு. மீட் பண்ணி என் பேரு கோபி, நான் நீலம் அக்காவுடைய பக்கத்து வீட்டுல இருக்கேன், அவங்களுக்கு உதவி செய்யலாம், அவங்க விஷயமா பேசலாம் தான் வந்திருக்கேன், உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க ஏன் ஹெல்ப் பண்ண வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானும் அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், காசு கொடுத்தா மட்டும்தான் வருவேன், எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறியா அப்படின்னு
சொல்லிட்டு கேட்கும்போது, யா உன்னுடைய பொண்ணு யாது, உன்னுடைய பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண கூட காசு கேப்பியா அப்படின்னு சொல்ல, சரி நீ யாரு, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன், சம்பந்தமே இல்லாம நீ ஏன் இங்க பேச வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒன்னா சேர்த்து வச்சு தப்பா பேசும்போது நம்ம ஹீரோக்கு செமையா கோவம் வருது. மூஞ்ச உடைக்கலாம் அப்படின்னு தான் பாக்குறாரு. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு. இப்ப நம்ம ஹீரோ முழு மனசோட இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. அந்த பெரிய சாமியாரு மசோதா யாருன்னு நமக்கு தெரியணும், மசோதாவை ஏன் கொலை பண்ணாங்க, மசோதா எதுக்காக இவ்வளவு வீரியமான ஒரு ஆன்மாவா இருக்கா அப்படின்ற இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மசோதாவுடைய ஊருக்கே போயிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நான் போறேன், நான் போயிட்டு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி மசோதாவுடைய ஊருக்கு வராரு. போலீஸ் ரிப்போர்ட் படி நீர் தான் வந்துட்டு இந்த மசோதாவுடைய புருஷன், நீர் சாச்சா தான் இந்த மசோதாவை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரெக்கார்ட் இருக்கான். நீர் சாச்சா காணாம போயிட்டாரு அப்படின்னு அந்த போலீஸ் ரெக்கார்ட்ல போட்டிருக்கு. இப்ப நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு வந்து நீர் சாச்சாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அவருடைய சாவுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னது அவரு இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமாப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ போயிட்டு பார்த்தா அவருடைய இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு சொந்தக்காரங்களாம் கிளம்பி போறாங்க. ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு மசோதாவை பத்தி விசாரிக்கும் போது அங்க இருக்கிற யாருமே சொல்ல மாட்டாங்க. அங்க அந்த நர்கீஸ் இருப்பாங்க, அவங்க மட்டும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்துட்டு, இப்போ உனக்கு என்ன வேணும், மசோதாவை பத்தி எதுக்காக கேட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது, மசோதாவை அநியாயமா புருஷங்காரன் கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டான். இப்போ அந்த மசோதா பேயா வந்து ஒரு குட்டி பொண்ணுடைய உடம்புக்குள்ள பூந்துட்டு படாத பாடுபடுத்துறாங்க, ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது, தம்பி அநியாயம் நடந்தது மசோதாக்கு கிடையாது அந்த குடும்பத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்குள்ள 3 பேரு அண்ணன் தம்பியா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. இந்த நீர் சாச்சா, அதுக்கப்புறம் ஒரு தம்பி, மூணாவதா ஒரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்காங்க. நடு தம்பி மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்காரு. போயிட்டு வரும்போது மசோதாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஊருக்கே கூட்டிட்டு வந்திருக்காரு. அவங்கள கூட்டிட்டு வரும்போது இந்த ஊருக்குள்ள என்னமோ சம்திங் ராங்கா நடக்க போகுது, இங்க ஏதோ சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நர்கீஸ்க்கும் நீர் சாச்சாக்கும் புரிஞ்சிருக்கு. இவங்க வந்த கொஞ்ச நாள்லயே இந்த ஊருக்குள்ள என்னமோ ஒரு வித்தியாசமான நோய் பரவ ஆரம்பிக்குது. நிறைய பேரு ரத்தம் கக்கி சாக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மசோதா நிறையவே பிளாக் மேஜிக் பண்ணி நிறைய பேரை கொலை பண்றா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இந்த குடும்பத்தையே அந்த பொண்ணு நாசம் பண்றா. ஒரு கட்டத்துல 2வது தம்பியும் 3வது தம்பியும் இங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 பேரையுமே கடத்திட்டு போயிட்டு அந்த பொண்ணு கொலை பண்ணிடுறா. நம்ம நீர் சாச்சா கிட்ட இந்த நர்கீஸ் தான் பார்த்துட்டு ஓடி வந்து அவங்க 2 பேரையும் அந்த லேடி வந்துட்டு கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ண பாக்குறா, பலி கொடுக்க பாக்குறா அப்படின்னு சொல்லும் போது, நான் போயிட்டு தம்பிங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீர் சாச்சா கிளம்புறாரு. நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்கீஸும் சைக்கிள்ல ஏறி வரும்போது தான் அப்போ அந்த மரம் மேல விழுந்து 2 பேருக்கும் அடிபட்டு இருக்கும். இந்த பொண்ணுக்கு ஒரு கண்ணே போயிட்டு இருக்கும், நீர் சாச்சாக்கு செமையா காயம் பட்டிருக்கும். அப்படியும் அதெல்லாம் மீறி நேரா அந்த கோட்டையை போயிட்டு பார்க்கும்போது தம்பிங்க பயங்கர கொடூரமா இறந்து போயிருக்காங்க. தம்பிங்க மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பேரை இந்த மசோதா பிளாக் மேஜிக் மூலியமா கொலை பண்ணிருக்கா. கொலை பண்ணிட்டு இங்க இருந்து காணாம போயிட்டு இருக்கா. எங்க போனா ஏதானா அப்படின்னு சொல்லிட்டு நானும் நீர் சாச்சாவும் சேர்ந்துட்டு ஊர் முழுக்க தேடி அலைஞ்சோம். கடைசியா கண்டுபிடிச்சு ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு மசோதாவை இந்த பாழஞ்ச வீடு இருக்கு பாத்தீங்களா, இங்க கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற மரத்துல கட்டி போட்டு கொலை பண்றாங்க. கொலை பண்ணும்போது அந்த பிரேஸ்லெட் கரண்டு கீழே விழுகுது. அந்த பிரேஸ்லெட் மட்டும் இல்லாம இந்த பொண்ணுடைய ரத்தம் அப்படியே அந்த பிரேஸ்லெட் மேல படுது. இந்த பிரேஸ்லெட் தான் இந்த பொண்ணு கீழே கிடக்குது, பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில போட்டிருக்கா போல மக்களே. நீர் சாச்சா அந்த மசோதாவை கொலை பண்ண ஸ்பெஷலா ஒரு கத்தியை வடிவமைச்சாரு. பயங்கரமா பிரார்த்தனை எல்லாம் பண்ணி அந்த கத்திக்கு சக்தி கொடுத்தாரு. அந்த கத்தி இந்த கோய்க்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி கடைசியா நீர் சாச்சா என்கிட்ட சொன்னாரு. நீங்க அந்த கத்தி உள்ள இருக்கான்னு போயிட்டு பாருங்க, அந்த கத்தி உங்க கையில கிடைச்சா மட்டும்தான் உங்களால மசோதா கிட்ட சண்டை போட முடியும் அப்படின்னும் போது, ஏமா இந்த டைம்ல நான் இந்த கோய்க்குள்ள போயிட்டு கத்தியை கொண்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்க அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் பயந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போனா அந்த பேய்லாம் வந்து இவரை பயமுறுத்த பாக்குது. ஏதோ எலும்பு கூடலாம் தொங்கிட்டு இருக்கு. கடைசியா எப்படியோ ஒரு பாக்ஸ் மாதிரி கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வராரு. பரவாயில்லையே எப்படியோ பயப்படாம கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, பயப்படாம கொண்டு வந்துட்டேன் ஆனா உள்ள பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, 13 நாளைக்கு அப்புறமா அந்த டெட் பாடியை யாரோ தோண்டி கொண்டு போனாங்களே அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மசோதா ஒரு பயங்கரமான சூனியக்காரி, இந்த பொண்ணுக்கு எக்கச்சக்கமான பவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் தான் இந்த மசோதாவுடைய டெட் பாடியை தோண்டி இந்த ஊருக்கே கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவன் பண்ண பிளாக் மேஜிக்கு அவனுக்கே எதிராகி அவன் இறந்து போயிட்டான். இப்போ மசோதாவுடைய டெட் பாடியை இங்க தான் பொச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு காமிக்கும் போது இந்த விஷயத்த பெரிய சாமியார்கிட்டயும்
விஷயம் நம்ம ஹீரோயின் கிட்டயும் சொல்லி நம்ம ஹீரோ இந்த ஊருக்கு கூட்டிட்டு வராரு. இப்போ இந்த பெரிய சாமியாரு கையில ஒரு பெரிய போர்வை மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்துட்டு, நான் போயிட்டு அந்த பேய் ஓட்டுற வேலையை ஆரம்பிக்கிறேன், நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு மசோதாவுடைய எலும்பு கூடு எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சு அந்த எலும்பு கூடுக்கு மேல இந்த போர்வையை போத்தி விடுங்க. இது ஒரு புனிதமான போர்வை. இந்த போர்வை அந்த எலும்பு கூடுக்கு மேல பட்டா அந்த எலும்பு கூடு அந்த பேயால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ காட்டுக்குள்ள போயிட்டு பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோன்றாங்க தோண்டிட்டே இருக்காங்க. ஏதோ அமானுஷ்யமான சவுண்ட்லாம் கேக்குது. அதே டைம்ல இந்த பக்கம் பெரிய சாமியாரு அவருடைய டீமோட சேர்ந்துட்டு பேய ஓட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பேய் அடங்காம அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. சங்கிலிகளாம் அறுத்து போட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் அட்டாக் பண்ணி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் இவங்க பள்ளம் தோண்டி அந்த எலும்பு கூட கண்டுபிடிச்சிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்க வாங்க ஹெல்ப் பண்ணுங்க, அந்த துணியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது மேல நின்னுட்டு இருந்த நம்ம ஹீரோயினை ஆளை காணும். ஏமா எங்கம்மா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏற ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ கால் தவறி அந்த எலும்பு கூடுக்கு மேலேயே ஒழுகுறாரு. இப்போ நிறைய பேய்லாம் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குது. நம்ம ஹீரோ அந்த பேய் கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடுறாரு. அந்த பொண்ணை பாக்குறாரு. ஏமா எங்கம்மா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எங்கேயும் போல அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ஹீரோக்கும் சரி நமக்கும் சரி இப்ப வந்தது எல்லாமே இல்யூஷன் தான், அந்த பேய் தான் பயம்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அந்த போர்வை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போர்வையை காணும். இப்போ போர்வையை தேடி காட்டுக்குள்ள போறாங்க. ஒரு மரத்துக்கு மேல அந்த போர்வை மாட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஏறி எடுக்க ட்ரை பண்றாரு. இப்போ மழை பெய்யுது. நம்ம ஹீரோ வழுக்கி கீழே ஒழுகுறாரு. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த போர்வையை எடுத்துக்கிட்டு அந்த போர்வையை எலும்பு கூடுக்கு மேல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு மரம் நம்ம ஹீரோயினுக்கு மேல ஒழுகுது. நம்ம ஹீரோயின் மரத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. நீ முதல்ல போயிட்டு பண்ண வேண்டிய வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ போறாரு. அந்த போர்வையை போத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த எலும்பு கூட ஏஞ்சி வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குது. போட்டு பொலன்னு பொலக்குது. நம்ம ஹீரோவை கொலை பண்ண பாக்குது. இந்த டைம்ல நம்ம ஹீரோ அந்த நீர்ச்சாச்சா ரெடி பண்ண அந்த கத்திய கொய்க்குள்ள இருந்து கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அது கையில இருக்க ஞாபகம் வந்து அந்த கத்தியை வச்சு அட்டாக் பண்றாரு. கத்தியை வச்சு வயிற்றுலயே குத்துறாரு. இப்ப இந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகுது. இந்த பேயை பிடிச்சி அந்த பள்ளத்துக்குள்ளேயே தள்ளி விட்டு இந்த போர்வையை போத்த அந்த பக்கம் அந்த பொண்ணு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுதா. இந்த டைம்ல கரெக்டா அந்த தாயத்தை கழட்டி போடுறாங்க. ஐ மீன் இந்த பேயுடைய பிரேஸ்லெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிரேஸ்லெட்டை கழட்டி போடுறாங்க. இந்த பொண்ணு இப்போ அமைதியாகுதா. இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள அந்த பேய் வெளியே போயிட்டு இருக்கு. உனக்கு ஒண்ணும் இல்லமா, எல்லாமே சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நர்கீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு செமையா காயம் பட்டிருக்கும். அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப பயத்துல இருக்காரு. இப்போ கடைசியா எப்படியோ அந்த பேயை ஓட்டிட்டாங்க. பேயை ஓட்டினதுக்கு அப்புறமா எல்லாரும் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் போறாரு. கூடவே அந்த சின்ன சாமியாரு அந்த பையன் ரொம்ப தைரியசாலி ஆனா கொஞ்சம் முட்டாளும் கூட அப்படின்னு சொல்லும் போது ஏன் அப்படி சொல்ற, அவன் நல்ல விஷயம் தானே பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சாமியார் சொல்லும் போது அந்த பொண்ணுக்கும் இவனுக்கும் பெருசா எந்த கனெக்ஷனும் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய உயிரையே பணைய வச்சு ஹெல்ப் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம பேய்கள் கூட எல்லாம் சண்டை போட்டிருக்கான். பேய கண்ணால பார்த்திருக்கான். இதுக்கப்புறமா அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. நீங்க அந்த பையனை வான் பண்ணாமலே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, என்ன விஷயம் ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சாமியார் சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. கடைசி சீன்ல நம்ம ஹீரோ மீமி கூட உட்கார்ந்துட்டு நடந்த விஷயம்லாம் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு பேய் கதைய நம்பவே மாட்டா. அட போடா, பேய்னு சொல்ற, நாயின்னு சொல்ற, அதெல்லாம் என்னால நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எதையோ பார்த்து இந்த பொண்ணு பயப்படுறா. மீமி இங்க பாரு, நான்லாம் உண்மையான பேயே பார்த்து பயந்தவன், நீ என்ன பிராங்க் பண்ண பார்க்காத, பயமுறுத்த ட்ரை பண்ணாத அப்படின்னும் போது டேய் பேதியில போனவனே, உண்மையிலேயே அங்க யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்கடா. அங்க ஏதோ ஒரு லேடி ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, வாங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இல்ல நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்றாரு. இப்ப அந்த ரூமுடைய கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. ஏதோ ஒரு வியர்டான வாய்ஸ் கேக்குது. மசோதா படத்துக்கு பார்ட் 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு பேய பார்த்தா பயம் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கெல்லாம் பேய பார்த்தா பயம் கிடையாது. ஆனா இருட்டுல தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது ஒரு வீதி வரும் பாருங்க, அந்த பயம் மட்டும் இருக்கு. பாப்போம் எத்தனை பேருக்கு பேய பார்த்தா பயம் இல்லனா பேய பார்த்து பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்ல ஆல் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.